அன்பான மாணவ செல்வங்களே, உங்கள் அனைவருக்கும் வணக்கம். சைவநெறி பாடத்திலே தரம் 10 மாணவர்களாகிய உங்களுக்கு அலகு 18 கற்பிப்பதற்காக இந்த இடத்திலே கூடியிருக்கின்றேன். முதலாவதாக நாங்கள் தேர்ச்சியை பார்ப்போம். சைவ சித்தாந்த கோட்பாடுகளை விளங்கி தெளிவு பெறுவர். இன்றைய தேர்ச்சி மட்டமாக அமைவது திருவருட்பயன் பாடப்பரப்பு மூலம் சித்தாந்த கருத்துக்களை அறிந்து கொள்வர், பாடல்களை மனனம் செய்து வெளிப்படுத்துவர். அடுத்ததாக நாங்கள் அடைய வேண்டிய கற்றல் பேறு. அடுத்தது பிள்ளைகள், நாங்கள் எந்த ஒரு காரியத்தை செய்வதாக இருந்தாலும் எங்களோட வாழ்விலே நாங்கள் முன்னேற்ற பாதையிலே செல்ல வேண்டுமாக இருந்தால் நாங்கள் விக்னேஸ்வர பெருமானை வழிபட்டுத்தான் அத்தனை காரியங்களையும் செய்தல் வேண்டும். அந்த வகையிலே நாங்கள் திருவருட்பயன் பாடப்பரப்பினை இன்று கற்க இருக்கின்றோம். அந்த நூலை தந்த உமாபதி சிவாச்சாரியார் விக்னேஸ்வர பெருமானை காத்து கொள்ளும்படி வேண்டி நற்குஞ்சரக்கன்று நன்னில் கலைஞானம் கற்குஞ்சரக்கன்று காண். அதாவது நாங்கள் காரியத்திலே வெற்றி பெற வேண்டுமாயின் நற்குஞ்சரக்கன்று நன்னில் கலைஞானம் கற்கும் சரக்கன்று காண். எல்லாம் வல்ல விநாயகப் பெருமானை மனதிலே இருத்தி நாங்கள் வழிபாடு செய்தமென்றால் நற்கும் சரக்கன்று குஞ்சர முகத்தையுடைய யானை முகத்தையுடைய விநாயகப் பெருமான் நன்னில் கலைஞானம் நாங்கள் இலகுவிலே பெற்றுக்கொள்ளக்கூடிய வகையிலே ஞானம் என்ற அறிவினை எங்களுக்கு இலகுவாக தந்து விடுவார். கற்கும் சரக்கன்று காண். கஷ்டப்பட்டு கடினப்பட்டு நாங்கள் அதனை பெற வேண்டிய தேவை இல்லை. அந்த வகையிலே இந்த உமாபதி சிவாச்சாரியார் இந்த விநாயக கடவுளை வணங்கி தன்னுடைய காப்பாக இந்த பாடலை எங்களுக்கு தந்திருக்கிறார். அடுத்ததாக பிள்ளைகள், இந்த திருவருட்பயன் பாடலை நாங்கள் அறிவதற்கு முதல் இந்த நூலை தந்தவர்களை பற்றியும் நாங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். அந்த வகையிலே திருக்கைலாய பரம்பரையிலிருந்து 2 ஞான பரம்பரை உதயமாகின்றது. ஒன்று அகச்சந்தான பரம்பரை, அடுத்தது புறச்சந்தான பரம்பரை. இப்போ நீங்கள் தரம் 10 மாணவர்கள் என்றபடியால் எங்களுக்கு திருவருட்பயன் பாடல் மட்டுமே கருத்திலே எடுத்துக்கொள்வதனாலே நாங்கள் இந்த புறச்சந்தான குரல்களை பற்றித்தான் இங்கு நோக்குதல் சால சிறந்தது. அந்த வகையிலே இந்த புறச்சந்தான குரல்களாக மெய்கண்ட தேவர், அருணந்தி சிவாச்சாரியார், மறைஞான சம்பந்தர், உமாபதி சிவாச்சாரியார் என்ற 4 வரை நாங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். அந்த 4 வரிலே முதலாவதாக மெய்கண்டார். மெய் கண்டார் என்று சொன்னால் அந்த பெயரிலே உங்களுக்கு தெரியும், உண்மையை கண்டவர் மெய்கண்டார். அடுத்தது அருணந்தி சிவாச்சாரியார். சிவாச்சாரியார் என்று சொன்னது அருள் நந்தி சிவம், இறைவனை அடைந்து அருளை பெற்றவர் அருணந்தி சிவாச்சாரியார். அடுத்தது மறைஞான சம்பந்தர், இறைவனுடைய திருவருளை உள்ளத்திலே உணர்ந்தவர் தான் மறைஞான சம்பந்தர். அடுத்ததாக உமாபதி சிவாச்சாரியாருடைய பேரிலே கவனித்துக் கொள்ளுங்கள். உமாபதி சிவம், இறைவனோடு ஒன்றிணைந்து வாழ்பவர் உமாபதி சிவாச்சாரியார். அந்த புறச்சந்தான பரம்பரையிலே இன்று நாங்கள் உமாபதி சிவாச்சாரியார் பற்றித்தான், அவருடைய நூலான திருவருள் பயன் பற்றித்தான் இன்று நாங்கள் சிந்திக்க போகின்றோம். அவருடைய நூல் பற்றி நாம் நோக்குகின்ற போது உமாபதி சிவாச்சாரியார் இயற்றிய சித்தாந்த அட்டகம் என்ற 8 நூல்களில், அட்டகம் என்றால் பிள்ளைகள் 8, அப்ப உமாபதி சிவாச்சாரியார் இயற்றிய சித்தாந்த அட்டகம் என்ற 8 நூல்களிலே இந்த திருவருட்பயன் ஒன்று. ஏனைய நூல் உங்களுக்கு தெரிந்திருக்குந்தானே, இருந்தாலும் அதை ஒரு கவனித்துக் கொள்ளுங்கள். சிவப்பிரகாசம், திருவருட்பயன், வினாவெண்பா, போற்றி பகரோடை, கொடிக்கவி, நெஞ்சு விடு தூது, உண்மை நெறி விளக்கம், சங்கற்ப நிராகரணம். இந்த 8 நூல்களிலே நாம் இன்று படிக்கிற பாடம் திருவருட்பயன். இந்த நூல் பிள்ளைகள் 10 அதிகாரங்களையும் 100 குறட்பாக்களையும் தன்னகத்தே கொண்டது. ஒவ்வொரு அதிகாரத்திலையும் 10 பாடல்களாக இந்த உமாபதி சிவாச்சாரியார் எங்களுக்கு 10 அதிகாரங்களை தந்துள்ளார். இந்த 10 அதிகாரங்களிலே முதல் 5 அதிகாரங்கள் திருவருள் பற்றியும், இறுதி 5 அதிகாரங்கள் திருவருளின் பயன் பற்றியும் எடுத்து கூறுகின்றது. இதனாலே தான் இந்த நூலுக்கு திரு அருள் பயன். அப்ப இந்த நூலுக்கு பெயர் திரு அருட்பயன். சரியா பிள்ளைகள்? 11 நிலை என்ற
அதிகாரத்திலே முதலாவது பாடல் பற்றி நாங்கள் இப்பொழுது சிந்திக்க உள்ளோம். அகர உயிர் போல் அறிவாகி எங்கும் நிகரில் இறை நிற்கு நிறைந்து. அப்போ இந்த 10வது நிலை என்ற பாடத்திலே முதலாவது பாடலிலே இந்த இறைவனுடைய நிலை பற்றி நாங்கள் பார்க்கிறோம். இந்த பாருங்க பிள்ளைகள், நாங்கள் இந்த பாடத்தை பார்க்கின்ற போது இந்த பாடலிலே நேரடியாக நாங்கள் பார்த்தால் எங்களாலே பொருள் விளங்க முடியாத நிலையிலே காணப்படுகிறது. அதனாலே இந்த பாடலினுடைய கருத்துக்களை நான் உங்களுக்கு பிரித்து தந்திருக்கின்றேன். பாடலை கவனியுங்கள். அகர உயிர் போல் அறிவாகி எங்கும் நிகரில் இறை நிற்கும் நிறைந்து. ஆனா என்ற உயிரெழுத்தானது அனைத்து எழுத்துக்களிலும் சேர்ந்து காணப்படுவது போல எல்லாம் வல்ல சிவபெருமான் இந்த உலகத்திலே காணப்படுகின்ற அனைத்து ஜீவராசிகளிலும் கலந்து காணப்படுகின்றான் என்பதைத்தான் இந்த முதலாவது பாடல் எங்களுக்கு உணர்த்தி நிற்கின்றது. ஆ என்ற எழுத்து அகர ஒலி என்ற எழுத்தானது உயிர்களுக்கு உயிராக இருப்பது போன்று இறைவனும் உயிர்களுக்கெல்லாம் உயிராக உள்ளான். இதிலே இறைவனுடைய சிவபெருமானுடைய பதியினுடைய சர்வ வியாபகத்தன்மை விளக்கப்பட்டுள்ளதை நாங்கள் அவதானிக்கலாம். அந்த பாடலுக்கு திருப்பி கவனிங்க பிள்ளைகள். அகர உயிர் போல் அறிவாகி எங்கும் நிகரில் இறை நிற்கும் நிறைந்து. எல்லா இடத்திலும் இந்த இறைவன் நிறைந்து நிற்கின்றான் என்ற பதியினுடைய முதுமையான நிலை பற்றி சொல்லுவதுதான் இந்த முதலாவது திருவருட்பயன் பாடல். அடுத்ததாக பிள்ளைகள், நாங்கள் எங்களுடைய 2வது பாடலுக்கு செல்வோம். அந்த பாடலிலே உங்களுக்கு ஒரு படம் தரப்பட்டிருக்கு, பாருங்கள். இறைவனுடைய அர்த்தநாரீஸ்வரர் வடிவம் அதிலே தரப்பட்டுள்ளது. அதில் பாருங்க பிள்ளைகள், சிவபெருமான் ஒருபோதும் சக்தி நின்று பிரித்து காணப்பட மாட்டார். அர்த்தநாரீஸ்வரர் என்று சொன்னால், அர்த்த என்று சொன்னால் அரவாசி, நாரி என்றால் பெண், ஈஸ்வரன் என்று சொன்னால் சிவபெருமன். தனது உடலிலே அரவாசியை கொண்டவர்தான் எங்களுடைய சிவபெருமான். அந்த வடிவம் கொள்வதற்கு முக்கியமான காரணம் எங்கள் மேல் இறைவன் கொண்ட பெரிய கருணை, பெருங்கருணை. அந்த 2வது பாடலை நாங்கள் இப்பொழுது அவதானமாக கிரகிப்போம். தன்னிலமை மண்ணுயிர்கள் சாரத்தருண் சக்தி பின்னமிலான் எங்கள் பிரான். பின்னமிலான் எங்கள் பிரான் பாடலை நான் உங்களுக்கு விளங்கப்படுத்துகிறேன் தான். நீங்கள் தன்னிலமை மண்ணுயிர்கள் சாரத்தரும் சக்தி பின்னமிலான் எங்கள் பிரான். இந்த 2வது பாடலே பிள்ளைகள், நாங்கள் 2வது வரியை முன்னுக்கு கொண்டு செல்கின்ற போதுதான் அந்த பாடலுடைய பொருள் எங்களுக்கு இலகுவாக விளங்கும். எங்கள் பிரான், எங்களுக்கு பிரானாக விளங்குபவர் சிவபெருமான், பதியாகிய கடவுள். எங்கள் பிரான் பின்னமிலான், தன்னிலிருந்து வேறாக காணப்பட முடியாதவன், தன்னோடு சேர்ந்து சக்தியையும் வைத்திருப்பவன். தன்னிலமை, தன்னை போல இந்த உலகத்திலே வாழ்கின்ற அத்தனை ஜீவராசிகளும் இன்பத்தை அனுபவிக்க வேண்டும் என்பதற்காக இறைவன் தன்னிலமை மண்ணுயிர்கள், ஏனைய அனைத்து ஜீவராசிகளும் சார, தன்னோடு இணைந்து கொள்வதற்காக சக்தி பின்னமிலான், சக்தி நின்று பிரிப்பின்றி காணப்பட முடியாதவனாக இங்கே விளங்குவதைத்தான் 2வது பாடல் எங்களுக்கு சொல்லுகின்றது. அதை கவனித்துக் கொள்ளுங்கள். இறைவன் சக்தியுடன் பிரிவின்றி கலந்திருப்பான். கருணாமூர்த்தி, கருணையே வடிவானவன் எங்களுடைய இறைவன். கருணாமூர்த்தி உயிர்களை உய்விக்கும் பொருட்டு எங்களை விடுதலையாக்க வேண்டும் என்ற அடிப்படையிலே சக்தியோடு இணைந்து காணப்படுகின்றான். அடுத்ததாக பிள்ளைகள், 11வது நிலையினுடைய 3வது பாடலை நாங்கள் கவனிப்போம். இந்த 3வது பாடலே இறைவனுடைய பேரருள் தன்மை சிறப்பாக விளக்கப்பட்டுள்ளதை நீங்கள் உய்த்துணர்ந்து கொள்ளலாம். பெருமைக்கும் நுண்மைக்கும் பேரருட்கும் பேற்றின் அருமைக்கு மொப்பின்மையான். பெருமைக்கும் நுண்மைக்கும்
பேரருட்கும் பேற்றின் அருமைக்கும் ஒப்பின்மையான். இறைவன் பெருமைக்கும் பெருமையான பொருட்கள் எல்லாவற்றிலும் பெருமையானவனாகவும் உண்மைக்கும் மிக சிறிய பொருள் சொல்வார்கள். மிகச்சிறிய பொருளை நாங்கள் விஞ்ஞானத்திலே அணு என்று சொல்லுவோம். பிரித்து பார்க்க அதை விட சிறிய ஒரு பொருள் இனி இல்லை. பெருமைக்கும் உண்மைக்கும் மிகச்சிறிய பொருட்களுக்கெல்லாம் மிகச்சிறிய பொருளாகவும் பேரருட்கும் இறைவனுடைய திருவருளுக்கு நாங்கள் ஒரு எல்லை போட முடியாது, கணக்கிட்டு சொல்ல முடியாத பேரருட்கும் பேற்றின் எங்களுடைய லட்சியத்திற்கும் அருமைக்கும் நாங்கள் ஒரு பொருள் கிடைப்பதற்கு அருமையாக இருந்தால் தான் சொல்லுவோம் அது அருமை. அப்போ இறைவன் கிடைப்பதற்கு அருமையானவன். அருமைக்கும் ஒப்பு இன்மையான், அவனோடு ஒப்பிடக்கூடிய எந்த ஒரு பொருளும் இந்த உலகத்திலே காணப்படவில்லை. உதாரணமாக பெருமைக்கும் உண்மைக்கும் பேரருட்கும் பேற்றின் அருமைக்கும் ஒப்பு இன்மையான், இறைவனோடு ஒப்பிட்டு கூறக்கூடிய எந்த ஒரு பொருளும் இல்லாத வகையிலே இறைவன் ஒப்பில்லாதவனாக காட்சியளிக்கின்றான் என்பதையே இந்த 13 நிலையில் 3வது பாடலிலே உமாவதி சிவாச்சாரியார் அழகாக எங்களுக்கு வலியுறுத்துகின்றார். அடுத்ததாக நாங்கள் எங்களுடைய 4வது பாடலுக்கு செல்வோம். ஆக்கியவையும் அளித்தா சுடனடங்க போக்கும் அவன் போகா புகழ். இந்த பாடலை பாருங்க, நாங்கள் ஒரே அடியாக பார்க்க எங்களுக்கு கருத்து விளங்குவது கொஞ்சம் கடினமாக இருக்கின்றது. அதனை நான் உங்களுக்கு பொருள் விளங்கக்கூடிய வகையிலே பிரித்து காட்டுகின்றேன், அவதானிங்கள். ஆக்கியவையும் அளித்து ஆசுடன் அடங்க போக்கும் அவன் போகா புகழ். ஆக்கியவையும் இந்த உலகத்தில் இருக்கிற அத்தனை பொருட்களையும் ஆக்குதல். இப்போ ஒரு சமைத்தல்னு சொல்லுவார்கள். அப்போ ஆக்குதல்னு சொன்னால் படைத்தல். ஆக்கியவையும் இவையும் ஆக்கி இந்த உலகத்தில் இருக்கிற அத்தனை பொருட்களையும் இறைவன் படைத்து ஆக்கியவையும் அழித்து. இந்த அழித்தெடுதல் பிள்ளை நாங்கள் 2 வகையான லீனாவை நீங்கள் படித்து கொண்டிருக்கிற நீங்கள் அதில் எவ்வளவு லீனா போட்டால் அந்த ஒரு பொருளை இல்லாமல் செய்வது தான் லீனா. இந்த நாங்கள் எங்களுடைய திருவருட்பயனிலே 4வது பாடலிலே 13 நிலையிலே எங்களுக்கு தரப்பட்ட லீனா கொம்பளவு லீனா. கொம்பளவு லீனான்னு சொன்னால் ஒரு பொருளை காப்பாற்றுதல் அல்லது காத்தல். ஆக்கி எவையும் இந்த உலகத்திலே இருக்கின்ற அத்தனை பொருட்களையும் படைத்து அவற்றை காப்பாற்றி ஆசுடன் அடங்க. ஆசுடன் அடங்க இவற்றையெல்லாம் எங்களுக்கு ஆணவம் என்ற மலம் இருக்கின்றது, அதனை இறைவன் அடக்குவான். ஆணவத்தை இறைவன் அடக்குகின்ற போதுதான் நாங்கள் உயர்நிலையை பெற்றுக்கொள்ள முடியும். அடங்க போக்கும் அவன், அவற்றை அழிப்பான், போக சொல்லி கலைத்து விடுவான். போக்கும் அவன் போகா புகழ், இறைவன் தான் அத்தனைக்கும் இருப்பிடமாகவும் விளங்குவான். இந்த இதில் பாருங்க பிள்ளைகள், நான் உங்களுக்கு பிரம்மா விஷ்ணு உருத்திரன் என்ற மும்மூர்த்திகளுடைய படம் அதில் போடப்பட்டிருக்கு. உதாரணமாக உங்களுக்கு தெரியும், இறைவன் பிரம்மாவை கொண்டு படைத்தலையும் விஷ்ணுவை கொண்டு காத்தலையும் ருத்ரனை கொண்டு அழித்தலையும் மேற்கொள்கின்றான். மொத்தமாக 5 தொழில்கள் என்று நாங்கள் படித்திருக்கிறோம். படைத்தல், காத்தல், அழித்தல், அருளல், மறைத்தல். இதிலே பிள்ளைகள் இந்த காத்தல் என்ற தொழிலை நாங்கள் அருளலுக்குள்ளேயும் மறைத்தல் என்ற தொழிலுக்குள்ளே அழித்தலையும் உள்ளடக்கி 3 தொழில்களாக முத்தொழில்கள் வெளிப்படுத்தப்படுகின்றது. தடத்த நிலையிலே இறைவன் எங்கள் மேல் கொண்ட ஆன்மாண்ட நாங்கள் எங்கள் மேல் கொண்ட பெருங்கருணை காரணமாக 5 தொழில்களை மேற்கொள்கின்றான் என்ற சிந்தனை இந்த 4வது பாடலிலே உமாவதி சிவாச்சாரியாரால் தெளிவுபடுத்தப்பட்டுள்ளது. பிள்ளைகளே, நாங்கள் 13 நிலையினுடைய 5வது பாடலுக்கு செல்வோம். பாடலை கவனிங்கள். அருவு முருவு மறிஞர் கறிவா முருவு உடையான் உளன். இந்த பாடல் நாங்கள் அவதானமாக கேட்க வேண்டும். இது பரீட்சைக்குரிய ஒரு பகுதி. சரியோ பிள்ளைகள்? பாடலை கவனிங்கோ. அருவு முருவும் அறிஞர்க்கு அறிவாம் உருவும் உடையான் உளன். இறைவன்
3 வகையான திருமேனிகளை எங்கள் மேல் கொண்ட பெருங்கருணை காரணமாக தாங்குகின்றான். அவை அருவம், உருவம், அரு உருவம் என்பனவாகும். இந்த அருவ திருமேனிலே இறைவன் 4 வடிவங்களை கொள்கின்றான். அவை சிவம், சக்தி, நாதம், விந்து என்ற 4. அருவம் என்று சொன்னால் பிள்ளைகள், எங்களுடைய கண்ணுக்கு எங்களுக்கு இருக்கிறது ஊனக்கண். எங்களுடைய கண்ணாலே நாங்கள் அந்த வடிவத்தை பார்த்து கொள்ள முடியாது. ஆனால் இறைவன் எங்கள் மேல் கொண்ட கருணை காரணமாக தடத்த லட்சணத்திலே உருவத்தையும் தாங்குகிறான். எவ்வாறு அருவத்திலே 4 திருமேனிகள் சொல்லப்பட்டுள்ளதோ அதே போன்று உருவத்திலும் இறைவன் 4 திருமேனிகளை எடுத்துக்கொள்கின்றார். அவற்றிலே பிரம்மா, விஷ்ணு, உருத்திரன், மகேஸ்வரன் என்ற 4 திருமேனிகளை எடுத்து படைத்தல், காத்தல், அழித்தல், அருளல் என்ற 4 தொழில்களையும் செய்கின்றார். அப்ப 4 திருமேனிகள் அருவத்திலேயும் 4 திருமேனிகள் உருவத்திலேயும் சொல்லி அருவுருவத்திலே சதாசிவன் அல்லது சிவலிங்க வடிவத்தை எங்களுக்காக இறைவன் கூறுகின்றான். அந்த அருவுருவ திருமேனியை காண்பதற்குத்தான் இந்த ஞானிகள் எல்லாரும் தவம் இருப்பார்களாம். இப்போ நீங்கள் சிவன் கோயிலுக்கு சென்று பார்த்தீங்கன்னு சொன்னால் சிவாலயங்களிலே இறைவனுடைய அருவுருவ திருமேனி தான் பிரதிட்டை செய்யப்பட்டுள்ளது. இப்போ சாதாரண நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் அதில் ஒன்றையும் எங்களால் உணர்ந்து கொள்ள முடியாது. ஆனால் நாங்கள் அந்த எண்ணெய் காப்பில் நீங்கள் எல்லாரும் அந்த சிவலிங்க வடிவத்தில் போய் எண்ணெய் வைத்திருப்பீர்கள். அதில் பாருங்க பிள்ளைகள், இப்போ நாங்கள் அந்த வடிவத்தை தொட்டு பார்க்கின்ற போது அது இப்படி வந்து இப்படி போகின்றது. அது பாறு வருகின்ற வடிவம் சிவனாகவும் ஆவுடையார் என்று சொல்லி அதை நாங்கள் சக்தியாகவும் சொல்லுவோம். அப்ப இந்த சிவலிங்க வடிவத்திலே இறைவன் என்ன சிவமும் சக்தியும் ஒன்றாக கலந்து அத்துவிதமாக காட்சியளிப்பார். இங்கு இறைவனுடைய அருவத்திருமேனி, உருவத்திருமேனி, அருவுருவத்திருமேனி என்ற 3 திருமேனிகளையும் சொல்லி 5வது பாடலிலே இறைவன் ஆன்மாக்கள் மேல் கொண்ட பெருங்கருணை காரணமாக இந்த 3 திருமேனிகளையும் எடுத்து நவோதரு பேதங்களிலே காட்சி அளிக்கின்றான் என்ற உண்மை சொல்லப்படுகின்றது. அதாவது கடவுள் மனம், வாக்கு, காயம். மனம், வாக்கு, காயம் இந்த 3ஐயும் சொல்வார்கள் தீரீகரணம். இந்த 3ம் எங்களுக்கு சுத்தமாக இருந்தால் எல்லாமே எங்களுக்கு வெற்றி தான். மனம், வாக்கு, காயம் என்பனவற்றுக்கு எட்டாதவனாயினும் ஆன்மாக்கள் மேல் கொண்ட பெருங்கருணை காரணமாக அருவம், உருவம், அரு உருவம் என்ற 3 திருமேனிகளை தாங்குகின்றான் என்பது வெளிப்படுத்தப்படுகின்றது. இனி நாங்கள் 13 நிலையினுடைய 6வது பாடலுக்கு செல்வோம். பல்லாருயிர் உணரும் பான்மை என மேலொருவ நில்லாதான் எங்கள் இறை. இப்போ இந்த பாடலுடைய கருத்தை நாங்கள் பிரித்தம் என்றால் மிக இலகுவாக எங்களுக்கு விளங்கும். பல் ஆருயிர் உணரும் பான்மை என மேலொருவன் இல்லாதான் எங்கள் இறை. எங்கள் இறை, இது நாங்கள் கருத்தை கொண்டு கூட்டி படிக்க வேண்டும். அப்போ எங்களுடைய 2வது வரி தான் உங்களுக்கு முதலாவதாக நீங்கள் பார்த்து கொள்ள வேண்டும். எங்கள் இறை, எங்களுடைய இறைவன் யார்? பதி, கடவுள், சிவபெருமான். அந்த இறைவன் எப்படி இருக்கிறான்? பல்லார் உயிர் உணரும். பல்லார், பல ஆயிரம் பிறவிகள். இதனைத்தான் மாணிக்கவாசகர் சொல்லுகிறார். கல்லாய், மனிதராய், பேயாய், கணங்களாய், வல்லசுரராய், முனிவராய், தேவராய் எல்லா பிறப்பும் பிறந்து இழைத்தேன் எம்பெருமான். அப்ப இந்த உலகத்தை நாங்கள் எத்தனையோ பிறப்புகள் எல்லாவற்றையும் எடுத்து கொண்டிருக்கிறோம். அப்ப இந்த பிறப்புகளை எடுத்த ஆன்மாக்கள் பல்லாருயிரும், உயிர்களை எண்ணுக்கணக்காக நாங்கள் சொல்ல முடியாது. அத்தனை உயிர்களும் உணரும் பான்மை என உணர்வதற்கு உரிய பொருளாக எங்களுடைய மேலொருவன், தனக்கு மேலே ஒரு தலைவன் இல்லாதவனாக, அதுக்காகத்தான் சொல்வார் இறைவனை பசுபதி. பசுக்கள் என்று சொன்னால் உயிர்கள், உயிர்கள் எல்லாவற்றுக்கும் தலைவனாக விளங்குபவன் இறைவன். தனக்கு மேலே ஒரு தலைவன் இல்லாதவன் எங்களுடைய சிவபெருமான். அந்த பாடலை கவனிங்கோ. இறைவனே பரம்பொருளாக விளங்குபவர், அறிவிக்காமலே அறிபவர். பல்லாருயிர் உணரும் பான்மையென மேலொருவன் இல்லாதான் எங்கள் இறை. சரிய பிள்ளைகள், இப்போ உங்களுக்கு 6ஆம் பாடம், 6வது திருவருட்பயன் பாடல் நன்றாக விளங்கி இருக்குமென்னு சொல்லி நினைக்கிறேன். ரைட், இனி நாங்கள் 13 7வது பாடலுக்கு செல்வோம்.
ஆனாவறிவாயகலா நடியவர்க்கு வானாடர் காணாதமன். இதிலே நாங்கள் பாடலுடைய 2வது அடியை முன்னுக்கு கொண்டு போய் பார்த்தோம் என்று சொன்னால் இந்த பாடலுடைய கருத்து மிக இலகுவாக உங்கள் அனைவருக்கும் விளங்கிவிடும். ஆனா அறிவாய் அகலாகடியவர்க்கு வானாடர் காணாதமன். இதிலே இறைவனை மன்னன் என்ற பெயரிலே சொல்லுவார்கள். உங்களுக்கு தெரியும், உலகத்தை ஆளுகிறவர்கள் மன்னர்கள். அப்போ இந்த இறைவன் ராஜா, விஸ்வபதி என்றெல்லாம் பல பேரில் நாங்கள் இந்த மன்னனை சொல்லுவோம். அப்போ வானாடர்கள் இவங்களோட வாழ்க்கையில் தேவலோகம், அது சொல்வார்கள். தேவலோகத்திலே வாழ்கிறவர்கள் தேவர்கள், அங்கேயே கிடைக்கிறதெல்லாம் இன்பம் என்று சொல்லுவார்கள். நாங்கள் வாழ்கிற இடம் மண்ணுலகம். அப்போ இந்த தேவர்களும் காண முடியாதவர் இந்த சிவபெருமான். இதுக்கு நான் உங்களுக்கு ஒரு அருமையான கதையை சொல்லலாம்னு நினைக்கின்றேன். ஒருபோது இந்த பிரம்மாவும் விஷ்ணுவும், பிரம்மா என்ன செய்கிறவர்? படைத்தல் தொழிலை செய்கிறவர். விஷ்ணு என்ன செய்கிறவர்? காத்தல் தொழிலை செய்கிறவர். அப்போ இந்த 2 பேருக்குள்ளேயும் என்ன ஒரு ஆணவம், தனக்கனம் ஏற்படுது. என்ன, உலகத்திலே படைக்கிறதால நான் தான் பெரியவர், அதே போன்று இந்த உலகத்தில் இருக்க அத்தனை ஜீவராஜிகளையும் காப்பதாலே தான் பெரியவன் என்று சொல்லி இருவருக்கும் இடையில என்ன தலக்கனம், சண்டை பிடிக்கிறார். நான் தான் பெரிய சொன்னது உங்களுடைய இருக்குத்தானே, சரி பிள்ளையார். அப்போ இந்த இருவருக்கும் சண்டை பிடிச்சோடனே அவர்களுக்கு, அதான் உங்களுக்கு தரப்பட்ட படத்தை அவதானியங்கள், அவர்களுக்கு முன்னாலே ஒரு ஒளிப்புலம்பு ஒன்று தோன்றும். இந்த ஒளிப்புலம்பு தோன்றி என்ன செய்யும்? ஒரு அசரீரி கேட்கும். இந்த ஒளிப்புலம்பினுடைய அடியையும் முடியையும் யார் முதலிலே கண்டு வருகின்றார்களோ அவர்கள்தான் பெரியவர்கள் என்று சொன்ன உடனே என்ன செய்வார்கள்? இந்த பிரம்மா என்ன செய்வார் என்று சொன்னால், உடனே பிறக்கவன் தானே மேலே போகிறோன்னு போகிறது. அப்போ உடனே பிரம்மா என்ன செய்வார் என்று சொன்னால், உடனே ஒரு அன்னப்பட்சி வடிவம் எடுத்து மேலே இறைவனை காண வேண்டும் என்ற வகையில் நான் தானே பெரிய ஆளுன்னு சொல்லி, அதே மாதிரி இந்த விஷ்ணு பகவான் என்ன செய்வார் என்று சொன்னால், உடனே ஒரு பன்றி வடிவம் எடுத்து நிலத்தை அகழ்ந்து 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 கொண்டே போவார். இறுதியிலே இவர்களாலே அதை காண முடியவில்லை. ஏன் காண முடியவில்லை? அங்கு நிற்பவர் அடிக்கும் முடிக்கும் உடைய சிவபெருமான் தான், பதியாய கடவுள் தான் அந்த இடத்திலே என்ன ஒளி வடிவமாக சோதியாக அங்கே தோன்றியுள்ளார். அப்போ அதனால் இவர்கள் 2 பேரும் களைச்சு கடைசியாக வந்து இறைவனிட்ட என்ன சரணாகதி அடைவார்கள். அந்த நேரத்திலே இறைவன் தன்னுடைய ஒளி வடிவத்தை சுருக்கி தன்னுடைய பதியாய சிவபெருமானாக அங்கே இவர் காட்சி அளிப்பார். அப்போ நாங்கள் என்ன, ஆனாய் அறிவாய் அகலா அடியவர்க்கு வானாடர் காணாதமன். கடவுள் தன்மயமாகி நிற்கும் அடியவர்களுக்கு தன்வசமாக்கி அருள் புரிவான். மெய் அடியார்களுக்கு எப்பொழுதும் இறைவன் எளியவன் என்ற வடிவிலேயே காட்சி கொடுப்பான் என்பதனை இந்த 7வது பாடல் உங்களுக்கு உணர்த்தி நிற்கின்றது. நாங்கள் இனி 8வது பாடலுக்கு செல்வோம். எங்கு மவையு மெதியுரு நீர் போலகம் தங்குமவன் ராணேதனி. இந்த பாடலுடைய பொருளை நாங்கள் பிரித்து பார்த்தோம்னா நீங்கள் இலகுவாக எடுத்துக்கொள்வீர்கள். எங்கு மவையும் ஏதியுரு நீர் போல் ஏகம் தங்குமவன் தானேதனி. எங்கும் எவையும், இந்த உலகத்தில் இருக்கிற அத்தனை பொருட்களிலேயும் எப்படி இருப்பான்? ஏதியுரு நீர் போல். ஒரு பாத்திரத்திலே நாங்கள் நீரை வைத்து அதில் நெருப்பெருத்தி விட்டோம்னு சொன்னால் அந்த நீரிலே அந்த குளிநீர் சுடுநீராக மாறிவிடும். அதே மாதிரி அந்த நீரிலே நாங்கள் கையை வைத்து பார்த்தோம்னு சொன்னால் அத்தனை இடங்களிலேயும் அந்த சூட்டுத்தன்மை இருக்கிறத நாங்கள் எல்லாராலையும் உணர முடியவில்லைன்னு சொன்னால், நீங்கள் வீட்டிற்கா போய் வச்சு பார்த்தீங்களன்னு சொன்னால் அதை நாங்கள் உணர்ந்து கொள்ளக்கூடியதாக இருக்குது. அப்போ இறைவன் என்ன செய்கிறார்? எங்கும் எவையும் எதியுரு நீர் போல எல்லா இடமும் பிறந்திருக்கிறார். ஆனால் ஏகம், ஏகனம் உண்டாயித்தினே ஒன்று சொல்வார்கள் இறைவனை. ஏகன் அநேகன் இறைவன் அடி வாழ்க. மாணிக்கா சொல்றார், ஏகன் என்று சொன்னா இறைவன்,
அநேகனார் நாங்கள் எல்லாரும் என்ன செய்ய வேணும்? இறைவனுடைய திருப்பாதத்திற்கு செல்ல வேண்டும். அதே போன்று இங்கும் இறைவன் பதியாகிய இறைவன் எல்லா ஆன்மாக்களோடும் ஒன்றாகவும் வேறாகவும் உடனாகவும் இருப்பார். இதுதான் பிள்ளைகள் சைவ சித்தாந்தம் கூறுகின்ற முத்தி நிலை. இந்த தாழ்தலை, தாள் என்று சொன்னால் இறைவனுடைய திருப்பாதம், தலை என்று சொன்னால் எங்களுடைய தலை போய் இறைவனுடைய திருப்பாதத்தை அடைதலான் எங்களுடைய சைவ சித்தாந்தம் சொல்லுகின்ற தாடலை போல் கூடல் முத்தி நிலை. இறைவனோடு நாங்கள் எங்களுடைய எப்போ சொல்லுவார், ஒரு ஆலயத்துக்கு நாங்கள் போனோம்னா எப்பவும் விழுந்து வணங்க வேண்டும். எங்களுக்கு தலையில் இருக்கிற கணங்கள் எல்லாம் எங்களை விட்டு நீங்கினாத்தான் எங்களுக்கு முத்தி கிடைக்கும். இறைவன் ஆன்மாக்களோடு ஒன்றாகவும் வேறாகவும் உடனாகவும் இருப்பான் என்ற பாடலின் ஊடாக இறைவனுடைய சர்வ வியாபகம், எல்லா இடமும் இறைவன் இருக்கின்றான் என்ற உண்மை, சர்வ வியாபகத்தன்மையினை இந்த 8வது பாடலிலே திருவருட்பயன் ஊடாக இறைவன் எங்களுக்கு மாமதி சிவாச்சாரியார் வெளிப்படுத்துகின்றார். அடுத்தது பிள்ளைங்களுக்கு மிகவும் முக்கியமான ஒரு பாடல் இது, எங்களுக்கு பரீட்சைக்கு மிகவும் முக்கியமானது. இதில் நாங்கள் இறைவனுடைய 2 பெயர்கள் வருவதை அவதானிக்க வேண்டும். அந்த 2 பெயர்களை நீங்கள் இந்த பாடல் இருக்க பாருங்கோ, உடனே உங்களாலே உணரக்கூடியதாக இருக்கும். ஒன்று சலமிலன், அடுத்தது சங்கரன். இந்த பாடலை நாங்கள் பார்த்துட்டு அந்த 2 பேருக்கு உரிய கருத்துக்களை உய்த்துணர்வோம். பாருங்க பாடலை, இதையும் நாங்கள் பொருள் பிரித்து பார்த்து தான் உங்களுக்கு விளங்கும். பாடலை கவனியுங்கள். நலமிலன் நன்னார்க்கு நன்னினர்க்கு நல்லன் சலமிலன் பேர் சங்கரன். இந்த பாடல கருத்தை நான் உங்களுக்கு விளங்கப்படுத்தணும், கவனிங்க. நலமிலன் நன்னார்க்கு நலமிலன் நன்னினர்க்கு நல்லன் நல்லன் நன்னினர்க்கு சலமிலன் பேர் சங்கரன். நலமிலன் நன்னார்க்கு நன்னினர்க்கு நல்லன் சலமிலன் பேர் சங்கரன். நலமிலன் என்ன, எங்களுக்கு நல்லது செய்ய மாட்டான். யாருக்கு? நன்னார்க்கு, தனக்கு பக்கத்திலே போய் தன்னுடைய தேவை, தனக்கு பொருள் தேவை என்று கேட்கிறவனுக்கு தான் இறைவன் கொடுப்பான். இப்போ பாருங்க, நீங்கள் படிக்கிற மாணவர்கள் இப்போ ஒரு கேள்வியை நாங்கள் செய்து கொண்டிருக்கின்ற போது அதில் ஒரு கருத்து விளங்கலைன்னு சொன்னால் என்ன செய்யணும்? நீங்கள் ஆசிரியத்தை கேட்க வேணும். அப்படியே தெரியாதன்னு பேசாமல் இருந்தீங்கன்னு சொன்னால் என்ன, அவ்வளவும் உங்களால் உய்த்துணர முடியாமல் போய்விடும். அப்போ அதே மாதிரி தான் இங்கேயும் சிவாச்சாரியார் 9வது பாடலிலே எங்களுடைய வாழ்க்கையினுடைய தத்துவத்தை வெளிப்படுத்துகின்றார். என்ன சொல்றார்? நன்னார்க்கு நலமிலன், மெய்யன்போடு வழிபடாதவர்களுக்கு இறைவன் ஒரு நன்மையுமே செய்ய மாட்டார். நன்னினர்க்கு, மெய்யன்போடு வழிபடுகின்ற, பக்தியோடு வழிபடுகின்ற பேரடியார்களுக்கு நல்லன், எப்பவும் நல்லன். கடவுள் ஒரு நாளும் பிள்ளைகள் விருப்பு வெறுப்பு ஒன்றுமே அவனுக்கு இல்லை. எல்லாரையும் ஒன்றாத்தான் பார்ப்பார். நாங்கள் வழிபடுகின்ற கண்ணை கொண்டுதான் அது உணரப்படுகின்றது. அப்ப நலமிலன் நன்னார்க்கு நன்னினர்க்கு நல்லன், மெய்யன்போடு வழிபடுகின்ற மக்களுக்கு அவன் எப்பவும் நல்லவன் தான். அந்த இறைவனுக்கு 2 பெயர்கள். சலமிலன், விருப்பு வெறுப்பு அற்றவன். இப்போ வழிபடலைன்னு சொன்னால், பொருளை கொடுக்கலன்னு சொன்னால் அது எங்கட தானே பிள்ளைகள். இப்போ ஒரு பொருளை நாங்கள் போய் கேட்டால் தான் அது எங்களுக்கு கிடைக்கும். சலமிலன், விருப்பு வெறுப்பு அற்றவன். அடுத்தது சங்கரன். கரன் என்று சொன்ன இறைவன், எங்களுக்கு சுகத்தை செய்பவன் இறைவன். அப்போ இறைவன் விருப்பு வெறுப்பு என்ற 2 நிலைகளையும் கடந்தவன். என்ன, ஆனால் அப்படியான இறைவன் விருப்பு வெறுப்புகளை கடந்தபடியால் அவனுக்கு சலமிலன் என்ற பெயரும், எங்களுக்கு உயிர்களாகிய எங்களுக்கு நல்ல சுகத்தை தருபவன் என்றபடியால் அவனுக்கு சங்கரன் என்ற பெயரும் வழங்கப்படுவதில் இருந்து இந்த 8வது பாடலிலே இறைவனுடைய குணங்கள் எங்களுக்கு வெளிப்படுத்தப்படுவதை நாங்கள் அவதானிக்கலாம். 13 நிலையினுடைய 10வது பாடலுக்கு பிள்ளைகள் நாங்கள் செல்வோம். உன்னு முளதையமிலதுணர்வாயோவாது மன்னுபவன் தீர்க்கு மருந்து. உன்னுமுளது ஐயமிலது உணர்வாயோவாது மன்னுபவம் தீர்க்கும் மருந்து.
இந்த பாடலே பிள்ளைகள் நாங்கள் கருத்தை பார்க்கின்ற போது எங்களுடைய 2வது வரி 1வது வரிக்கு கொண்டு சென்றால்தான் நம்முடைய கருத்து எங்களாலே இலகுவாக அறிந்து கொள்ள முடியும். மன்னுபவம் தீர்க்கும் மருந்து, மன்னுபவம் தீர்க்கின்ற மருந்து இந்த பிறவி என்ற பெருங்கடல். இதனை மாணிக்க வாசகர் சொல்லுவார், கல்லாய் மனிதராய் பேயாய் கணங்களாய் வல்லசுரராகி முனிவராய் என்று சொல்லி எல்லா பிறப்பும் பிறந்து இழைத்தேன். அதே போன்று இந்த திருவருட்பயனிலே 10வது பாடலிலே உமாபதி சிவாச்சாரியர் சொல்லுகின்றார், மன்னுபவம் தீர்க்கும் மருந்து, இந்த பிறவி என்ற கடலை தீர்ப்பதற்கு ஒரு மருந்து உள்ளது. அந்த மருந்து உண்ணும் உள்ளது ஐயமிலது. நாங்கள் ஒருபோதும் சந்தேகப்படக்கூடாது சொல்வார்கள். நாங்கள் படிக்கிற பாடத்திலே நிறைய சந்தேகங்கள் எங்களுக்கு வருகின்ற போதுதான் எங்களுக்கு தெளிவு ஏற்படும். ஆனால் கற்பிக்கின்ற ஆசிரியர்லே எங்களுக்கு சந்தேகம் வரக்கூடாது. அதே மாதிரி உமாசிவாச்சாரியர் சொல்றார், என்ன உண்ணும் உளது ஐயமிலது, சந்தேகப்படக்கூடாது, உணர்வாய் ஓவாது. அந்த பிறவி என்ற பெருங்கடலை நீக்குவதற்குரிய மருந்து என்று ஒன்று உள்ளது, அதை நீங்கள் உண்ணுங்கள், சந்தேகப்படாதீர்கள். அதாவது ஆன்மாக்களின் பிறவி பிணியை போக்குகின்ற மருந்து பதியாகிய சிவபெருமானே. அந்த சிவபெருமானை நாங்கள் வழிபட்டு அந்த மருந்தை உண்டு பிறவி என்ற பெருங்கடலை நீந்தி பேரின்பம் என்ற பெருபேற்றை பெற வேண்டும் என்பது எங்களுடைய திருவருட்பயனிலே இறுதிப்பாடலாகிய 10வது பாடலிலே 11 நிலை என்ற அதிகாரத்தின் ஊடாக தெளிவுபடுத்தப்பட்டுள்ளது. சரியோ பிள்ளைகள், நாங்கள் இவ்வளவு நேரமும் திருவருட்பயனிலே 1வது அதிகாரம் மட்டும்தான் கற்றிருக்கின்றோம். இந்த 1வது அதிகாரத்திலே நாங்கள் 10 பாடல்களை கற்று அந்த 10 பாடல்களின் ஊடாகவும் 10னுடைய மேலான தன்மையை அறிந்துள்ளோம். இப்பொழுது நாங்கள் இந்த படித்த பாடங்களிலே இந்த பாடல்களின் ஊடாக நாங்கள் சில வினாக்களை ஒருக்கா நாங்கள் பார்ப்போம். அந்த வகையிலே உங்களுக்கு 1வதாக தரப்பட்ட வினா, திருவருட்பயன் என்ற நூலின் ஆசிரியர் யார்? இதுவும் நாங்கள் பரீட்சைக்கு எதிர்பார்க்கக்கூடிய கேள்வி. இந்த வினா உங்களுக்கு பெரும்பாலும் பரீட்சையிலே வருகின்ற கேள்வி. திருவருட்பயன் என்ற நூலின் ஆசிரியர் யார்? ரைட். இந்த வினாவுக்குரிய விடை உமாபதி சிவாச்சாரியார். நாங்கள் உங்களை திருவருட்பயனை பற்றி படிப்பை கேட்க 1வதாகவே நான் அதை உங்களுக்கு சொல்லி தந்துள்ளேன். அடுத்ததாக இந்நூலினுடைய காப்பு செய்யுள் எக்கடவுளுக்குரியது? அந்த நூலை நன்றாக செய்வதற்காக நாங்கள் ஒரு கடவுளை காக்க வேண்டும் என்று சொல்லி இந்த உமாசிவாச்சாரியார் கூறினார் என்றதும் நாங்கள் ஏற்கனவே அறிந்த விடயம். அப்போ அந்த நூலினுடைய காப்பு செய்யுளை உடைய கடவுளாக குறிப்பிடப்படுபவர் யார்? விக்னேஸ்வரன். நாங்கள் விக்னேஸ்வரர் என்று போடலாம், விநாயகர் என்று போடலாம், கணபதி என்று போடலாம், ஆனை முகத்தார் என்று போடலாம். நீங்கள் எந்த பெயரும் போடலாம். விநாயகருக்குரிய பெயரைத்தான் உங்களுடைய விடையிலே நீங்கள் குறித்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக இறைவனுடைய முத்திருமேனிகளும் அவை என்று ஒரு கேள்வி வந்திருக்கு. இது நான் உங்களை படிப்பிக்கையே சொன்னா கட்டாயமாக நீங்கள் பரீட்சைக்கு எதிர்பார்க்க வேண்டிய கேள்வி என்று சொல்லி தந்தனார். அந்த 3 திருமேனிகளும் என்ன சொல்லுங்க பிள்ளைகள்? அருவம், உருவம், அருவுருவம். ரைட். அடுத்ததாக சங்கரன் சலமிலன் என்பனவற்றின் பொருள்களை தருக. அந்த பொருள்களை விளக்க சொல்லி உங்கள்கிட்ட அந்த கேள்வி வினாவப்பட்டுள்ளது. சங்கரன் என்று சொன்னால் சுகத்தை செய்பவன், சலமிலன் என்று சொன்னால் விருப்பு வெறுப்பு அற்றவன். சரியோ பிள்ளைகள்? இப்போ நாங்கள் எங்களுடைய 11 நிலையினுடைய 10 பாடல்களையும் முழுமையாக கற்று அதற்குரிய வினாக்களையும் அதற்குரிய விடைகளையும் நன்றாக நீங்கள் அறிந்து விட்டீர்கள். ரைட். இனி நாங்கள் பிள்ளைகள் இந்த 13 நிலையை அடுத்து உயிரவை நிலை என்ற அதிகாரத்துக்கு செல்வோம். திருவருட்பயனிலே 2வது அதிகாரமான உயிரவை நிலை என்ற பாடத்திற்கு பகுதிக்கு நாங்கள் இப்பொழுது செல்வோம். இந்த உயிரவை நிலை என்ற பாடத்திலே பலவாகிய உயிர்களது முறைமையினை உணர்த்துவதனால் இந்த நூலுக்கு இந்த பகுதிக்கு பெயர் உயிர் அவை நிலை. அதாவது இந்த உலகத்திலே வாழ்கின்ற உயிர்கள் எண்ணற்றவை, பலவாகிய உயிர்களது முறைமையினை உணர்த்துவதால் தான் இந்த பகுதிக்கு பெயர் உயிர் அவை நிலை. பாருங்க, நாங்கள் ஏற்கனவே பதியை பற்றி படிச்சிருக்கிறோம். உயிர்கள் பதி போன்று ஒன்றல்ல.
இறைவன் எப்பொழுதும் ஒன்றுதான். இப்போ ஒரு பாடசாலையை எடுத்து பாருங்க பிள்ளைகள், அல்லது ஒரு பெரிய நிறுவனத்தை எடுத்து பாருங்க, அங்கே எப்பவும் தலைவராக ஒரு ஆள் தான் இருப்பினோம். இப்போ பாடசாலை பாருங்க, அதிபர் ஒரு ஆள் தான். அதே நேரத்தில் ஆசிரியர்கள் நிறைய பேர், அதே மாதிரி மாணவர்கள், உங்களை மாதிரி மாணவர்கள் நிறைய பேர். உயிர்கள் பதிபோன்று ஒன்றல்ல பல. அதுக்காகத்தான் அந்த ரெண்டாவது அதிகாரத்திலேயே சொல்லியிருக்கார், உயிர் அவை நிலை. அவைன்னு சொன்னா உங்களுக்கு தெரியும், பன்மை பலது என்றதுதான் இந்த உயிரவை நிலை என்ற அதிகாரத்தின் ஊடாக உங்களுக்கு வெளிப்படுத்தப்படுகின்றது. இப்போ நாங்கள் 11 நிலையில் படிக்க எப்படி 10 பாடல்களை கற்றோமோ அதே போன்றுதான் இந்த உயிரவை நிலையிலேயும் பிள்ளைகள் நாங்கள் 10 பாடல்களை கற்க போகிறோம். அங்கு படித்தது இறைவனுடைய பேரருள் தன்மை. இன்றைக்கு நாங்கள் படிக்கிறது ஆன்மாக்கள், உயிர்களுடைய நிலைகளை பற்றி தான் நாங்கள் பார்க்க போகின்றோம். அதில் முதலாவது பாருங்கள் பிள்ளைகள் பாடலை. பிறந்த நாள் மேலும் பிறக்கு நாள் போலும் துறந்தோர் துறப்போர் தொகை. பிறந்த நாள் மேலும் பிறக்கு நாள் போலும் துறந்தோர் துறப்போர் தொகை. இந்த உலகத்திலே வாழ்கின்ற உயிர்கள் பிறந்த நாள் மேலும், இந்த உலகத்திலே பிள்ளைகள் இதுவரை எத்தனை உயிர்கள் பிறந்தங்களால் எண்ணி சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. அதான் உயிர்கள் பல. அந்த பாடத்தில் முதலாவதாகவே உயிர் அவை நிலை என்று சொல்லி அவர் சொல்லியிருக்கிறார். அப்போ பிறந்த நாள் மேலும் பிறக்கு நாள் போலும், இனி எத்தனை பேர் பிறக்க போயிடும் நாங்கள் கணக்கிட்டு சொல்லலாமா? இல்லை, சொல்ல முடியாது. அப்போ பிறந்த நாள் மேலும் பிறக்கு நாள் போலும் துறந்தோர்னு சொன்னால் முத்திக்கு சேர்ந்தவர்கள், சிவபெருமானுடைய திருப்பாதத்தை பாதார விந்தங்களை அடைந்தவர்கள் துறந்தோர் துறப்போர். இப்போ இந்த உலகத்திலே வாழ்ந்து இன்ப துன்பங்களை அனுபவித்து அவற்றிலிருந்து விடுபட்டு கடவுளை அடைவதற்காக இருப்பவர்கள் தான் துறப்போர் தொகை. அப்போ தொகையை நாங்கள் எவ்வளவென்று சொல்லி எண்ணிட்டு சொல்ல முடியாது. கருத்தை கவனித்துக் கொடுங்க பிள்ளைகள். உயிர்கள் எண்ணற்றவை. அறியாமையை விட்டோர் இந்த உலகத்திலே வாழ்ந்து போய்விட்டார்கள். அறியாமையை விட்டோர், அறியாமையை விடற்பாலோர் என்ன, இந்த உலகத்திலே வாழ்ந்து இந்த உலகத்தை விட்டு செல்வதற்கு இருக்கிறார்கள். கழிந்த நாள் துறந்தோர், அவர்கள் எல்லாம் என்ன, இறந்த நாள், போய்விட்டார்கள். கழிந்த நாள், கழிய வேண்டிய நாள், துறப்போர் தொகை. அப்போ இவர்களை நாங்கள் எண்ணி இவ்வளவென்று சொல்லி கூற முடியாது. அப்போ இந்த உலகத்திலே வாழ்கின்ற அத்தனை ஜீவராசிகளும் பிறந்து இறந்து பிறந்து இறந்து ஒரு சங்கிலி தொடர் போல சென்று கொண்டே இருப்பார்கள். அதுதான் எங்களுடைய முதலாவது பாடலிலே உயிரவை நிலை என்ற அதிகாரத்திலே உமாவதி சிவாச்சாரியார் எங்களுக்கு தெளிவுபடுத்தி உள்ளார். அடுத்ததாக நாங்கள் 2வது பாடலை கவனித்துக் கொள்ளுங்கள். அதில் உங்களுக்கு பாருங்கள் பிள்ளைகள், நான் 3 படங்கள் அதிலே தரப்பட்டிருக்கிறது. முதலாவது, இப்போ நீங்கள் நினைப்பீர்கள் இந்த 3 படம் இருக்குது, 2 படம் இருக்குது, 1 படம் இருக்குன்னு நீங்கள் சிந்திப்பீர்கள். அந்த பாடலுடைய கருத்தை நீங்கள் அவதானித்தீங்கன்னு சொன்னால் இந்த பாடத்துக்கும் இந்த படத்துக்கும் இடையிலே என்ன தொடர்பு இருக்கின்றதை நீங்கள் அவதானித்து கொள்ளலாம். திரிமலத்தார் ஒன்றதனிற் சென்றார்களன்றி யொரு மலத்தாராயு முலர். இந்த பாடத்தையும் இந்த பாடலுடைய கருத்தை நீங்கள் அவதானமாக கேட்க வேண்டும். இதுவும் உங்களுடைய பரீட்சைக்குரிய வினாவாக அமைகின்றது. திரிமலத்தார் ஒன்றதனில் சென்றார்களன்றி ஒரு மலத்தாராயு முலர். இதில் நீங்கள் கணித பாடத்தையும் படித்துக் கொள்ளலாம் பிள்ளைகள். கவனித்துக் கொள்ளுங்க. திரிமலம், திரி என்று சொன்ன எத்தனை? 3. திரிமலத்தில் 1 சென்றால், 3லே 1 போனால் 2. திரிமலத்தில் 1 அதனில் சென்றார். அதோட மட்டும் நீக்கையில பாருங்க, அன்றி ஒரு மலத்தாராயு முலர். ஒரு மலத்தாராயகவும் இருக்கின்றார்கள். இப்போ பாருங்க, கவனித்துக் கொள்ளுங்க. திரிமலம், திரிமலம்டா 3 மலங்களை உடையவர்கள். என்ன 3 மலம்? ஆணவம், கன்மம், மாயை. இந்த 3 மலங்களை உடையாக்களர் நாங்கள் சகலர். எங்கள்கிட்ட சகலதும் இருக்குது. இப்போ மாணவர்களாக உங்கள்கிட்ட ஒருக்கா நல்ல சந்தோஷமாக இருப்பீர்கள், ஒருக்கா கோபமாக இருப்பீர்கள், ஒரு சோர்ந்து போய் இருப்பீர்கள். அப்போ எங்கள்கிட்ட எல்லா குணமும் இருக்குது. அப்போ அப்படியா நாங்கள் எல்லாரும் சகலர்கள். அடுத்தது பாருங்க, 3 மலத்துள்ளார்
இருமலத்துள்ளார், இருமலத்தை உடையவர்களை சொல்லுவார்கள் பிரளயாகலர். பிரளயாகலர்களுக்கு ஆணவம் கன்மம் என்று சொல்லி 2 மலங்களால் உண்டு. அடுத்தது விஞ்ஞானாகலர், அவர்கள் ஒரு மலத்தை உடையவர்கள், அவர்களுக்கு ஆணவம் மட்டும்தான் பிள்ளைகள் இருக்கு. அதனால இந்த இறைவன் என்ன செய்கிறார், இந்த 3 ஆன்மாக்களையும் ஆட்கொள்வதற்காக, எங்களை போல மனிதர்களை ஆட்கொள்வதற்காக இறைவன் மானிடர் மாதிரி வருவான். குரு வடிவத்திலே எழுந்தருளி எங்களுக்கு அருளை தருவார். இப்ப பாருங்க, எங்களுக்கு வேறு வடிவத்திலே சிவபெருமானோ அல்லது விநாயகரோ அந்த வடிவத்தில் புள்ளியார் வார தியான முகத்தோட நாங்கள் என்ன செய்வோம், உடனே பயந்து ஓடிடுவோம், கடவுளண்டே உணர மாட்டோம். அப்போ அப்படி கண்டு இல்லாமல் இறைவன் எங்களை ஆட்கொள்வதற்காக என்ன குரு வடிவத்தில் வருவார். அதே மாதிரி விஞ்ஞானகலரை ஆட்கொள்வதற்காக அவர்களுக்கு எத்தனை மலம்? ஒரே ஒரு மலம். அப்ப இந்த விஞ்ஞானகலரை ஆட்கொள்வதற்காக இறைவன் அறிவுக்கு அறிவாக உள் நின்று அந்தர்யாமியாக எழுந்தருளி அவர்களுக்கு அருளை கொடுப்பார். சரியா பிள்ளைகள்? அடுத்தது பிரளயாகலருக்கு மான் மழு தாங்கி அவர்களுக்கு முன்னே நின்று அவர்களுக்கு அருளை கொடுப்பார். அப்ப இந்த 3 வகையான ஆன்மாக்களுக்கும் பொதுவான மலம் என்ன சொல்லுங்கோ? ரைட், ஆணவம். எல்லார்டையும் அது இருக்கு. பாடலை கவனித்து கொள்ளுங்கோ. உயிர்கள் 3 வகையிலே வகைப்படுத்தப்படுகின்றது. அவை பிரளயாகலர், விஞ்ஞானாகலர், சகலர். திதிமலத்தார். 6 திதிமலத்தார் நாங்கள். ஆணவம் கன்மம் மாயை என்ற 3 மலங்களை உடையவர்கள். ஒன்று சென்றால் 2 மலம். 2 மலங்களை உடையவர்கள் பிரளயாகலர். ஒரு மனத்தை உடையவர்கள் விஞ்ஞானாகலர். சரியா பிள்ளைகள்? இந்த பாடலை அவதானமாக கவனித்துக் கொள்ளுங்கள். திதிமலத்தார் ஒன்றதனில் சென்றார்களன்றி ஒரு மலத்தாராயும் உலர். செய்ய பிள்ளைகள், இனி நாங்கள் அடுத்த பாடலுக்கு செல்வோம். 3 திறத்துள்ளாறு மூலமலத்துள்ளார்கள் தோன்றலர் தொத்துள்ளார் துணை. 3 திறத்து உள்ளாரும் மூலமலத்துள்ளார்கள். 3 திறத்துள்ளாரும் மூலமலத்துள்ளார்கள் தோன்றலர் தொத்துள்ளார் துணை. இந்த பாடலை நீங்கள் அவதானிக்கும் போது பிள்ளைகள், நாங்கள் 2வது பாடலே படித்த பாடத்தினுடைய கருத்துக்கள் இங்கு இளையோடி இருப்பதை அவதானிக்கலாம். 3 திறத்துள்ளார். 3 திறத்துள்ளவர்கள் நாங்கள் படிச்ச நாங்கள் 3 திறம் என்று சொன்னால் ஆணவம் கன்மம் மாயை என்ற 3 மலங்களை உடையவர்கள். 3 மலங்களை உடையவர்கள் சகலர். 3 மலத்துள்ளார் மூலமலத்துள்ளார். இந்த பிரளயாகலர் விஞ்ஞானாகலர் சகலர் என்ற 3 பேருக்கும் இருக்கின்ற மலம் என்ன மலம்? மூலமலம். மூலம் என்று சொன்ன என்ன பிள்ளைகள்? எங்களோடையே அது கூட பிறந்தது. இந்த ஆணவத்துக்கு நீங்கள் இருள்மனில் விரிவாக படிப்பீர்கள். சகசமலம், மூலமலம், இருள்மலம். சக உங்களுக்கு தெரியும், அடையாளம் கூட்டல். அப்ப எங்களோட கூட பிறந்திருக்கிற மலம் இந்த மூலமலம். அந்த மலம்தான் ஆணவம். 3 திறத்துள்ளாரும் மூலமலத்துள்ளார்கள். இந்த சகல ஆன்மாக்களுக்கும் விஞ்ஞானாகலர் பிரளயாகலர் சகலர் என்ற 3 ஆன்மாக்களுக்கும் கேட்பார், பொதுவாக உள்ள மலம் எது? அப்ப 3 பேருக்கும் பொதுவாக இருக்கின்ற மலம் இந்த ஆணவ மலம். தோன்றலர் தொத்துள்ளார் துணை. எங்களோட தொத்தி கொண்டு நிற்க சொல்லுவார்கள், எங்களோட சேர்ந்து இருக்குது என்றதை யார் உணர மாட்டார்கள்? சகலர்கள் உணர மாட்டார்கள். ஏன்? எங்களுக்கு ஆணவம் இருக்குது, கன்மமலம் இருக்குது, மாயமலம் இருக்குது. அதில் புள்ளிகள் முக்கியமாக இந்த மாயாமலம் என்ன செய்யும்? எங்களுக்கு இந்த உடம்பை தருகின்றது, அறிகருவியை தருகின்றது. அறிகருவிகளை நாங்கள் 2ஆக பார்க்கலாம். ஒன்று அகக்கருவிகள், அடுத்தது புறக்கருவிகள். அகக்கருவிகள் சொன்னால் மனம், புத்தி, சித்தம், அகங்காரம். அதே போன்று புறக்கருவிகள் என்று சொன்னால் மெய், வாய், கண், மூக்கு, செவி. இந்த அந்தக்கரணங்களையும் புறக்கரணங்களையும் எங்களுக்கு தருவது இந்த மாயை. அடுத்தது புவனம். புவனம் என்று சொன்னால் இந்த உலகம்.
போகம் என்று சொன்னால் நாங்கள் அனுபவிக்கின்ற பொருள். அப்போ எங்களுக்கு இந்த மாயாமலம் எங்களுக்கு இருப்பதாலே சகலராகி எங்களுக்கு ஆணவம், கண்மம், மாயை என்ற 3 மலம் இருக்கிறவரை சேர்ந்து இருக்கிறபடியால் தோன்றலர் தொத்துள்ளார். எங்களிடம் இந்த மானமலம், கண்மமலம், மாயாமலம் 3 இருக்கின்றதை உணர மாட்டார்கள். நாங்கள் தான் உணர மாட்டார்கள். பெத்தர்கள் அனைவரும், பெத்தர்கள் சொன்னால் கட்டுண்ட ஆன்மாக்கள் அனைவரும் ஆணவ மலத்துள்ளே 3 திறத்துள்ளார். ஆணவ மலத்திலே கிடப்பவர்கள். மாயையோடு கூடிய சகலர், எங்களை போல ஆன்மாக்கள் மாயையோடு கூடிய சகலர் தாம் மலபந்தத்திலே கட்டுண்டவர்கள் என்பதனை அறிய மாட்டார்கள். அறிகிறதுக்கு என்ன? இந்த ஆணவ மலம் விடாது. அந்த உண்மையினை இந்த 3வது பாடலிலே உயிரவை நிலை என்ற அதிகாரத்தினூடாக உமாபதி சிவாச்சாரியார் எங்களுக்கு தெளிவுபடுத்துகின்றார். அடுத்ததாக நாங்கள் 4வது பாடலுக்கு செல்வோம். கண்டவற்றை நாளும் கனவினிற் கலங்கியிடும் திண்டுறலுக்கு என்னோ செயல். கண்டவற்றை நாளும் கனவில் கலங்கியிடும் திண்டுறலுக்கு என்னோ செயல். என்ன செயல் பாருங்க. கண்டவற்றை நாளும், கண்டவற்றை நாளும், அதாவது இந்த உலகத்திலே நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். கண்ணெல்லாம் விழிப்பு நிலை இருக்கின்றது. விழிப்பு நிலையிலே கண்ட பொருட்களை கனவு நிலையிலே கலங்கி காண்கின்ற ஆன்மாவுக்கு பாருங்க. நாங்கள் இப்போ விழிப்பு நிலையில பார்க்குற பொருட்களை கனவு நிலையில காணலாது. இப்போ கனவு நிலையில காண்கின்ற பொருட்களை நாங்கள் நனவு நிலையில காணலாது. அப்படின்னா கனவும் நனவும் ஒன்றாகிவிடும். அப்போ கனவு நிலையிலே காண்கின்ற ஆன்மாவுக்கு தன் செயல் என்று சொல்லி ஒரு செயலும் இல்லை. என்ன, ஒரு நாளும் இந்த நாங்கள் தனித்து இயங்கவே மாட்டோம். தன் செயல் ஒன்றும் இல்லை. இப்போ இந்த 5 விரலிய பிள்ளைகள் நீங்கள் இந்த சைவ சித்தாந்த சிந்தனைகளை உணர்ந்து கொள்ளலாம். இதை நாங்கள் கடவுள் என்று சொல்கிறோம், இதை ஆன்மான்னு சொல்கிறோம், இதை ஆணவ மலம், இது கண்ம மலம், இது மாயா மலம். அத்தனை மாணவர்களும் கவனிச்சுக்கொள்ளும். உங்களுடைய 5 விரல்லே இந்த 3வதாக, இங்கே இருந்து பார்த்தாலும் 3வது விரல், அங்கே இருந்து பார்த்தாலும் 3வது, இதெல்லாம் பெருசு. அது என்ன விரல்? ஆணவம். இப்போ பாருங்க பிள்ளைகள், இந்த ஆன்மா எப்பொழுதும் இந்த மும்மலங்களுடன் சேர்ந்து நிற்கிது. இந்த இறைவன் பாருங்க இட்டத்தான் நிற்கிறார். அப்போ இந்த மும்மலத்தில் இருக்கிற ஆன்மா என்ன செய்ய வேணும்? நாங்கள் இந்த மும்மலங்களிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக விடுபட வேணும். உடனே விடுபடலாமோ? இல்லை. அப்போ அது மாதிரி இந்த ஆன்மாக்கள் என்ன செய்யணும்? இந்த 3 மலங்கள்லேருந்து விடுபட்டு இங்கே வர வேணும். இங்கே வந்தால் தான் ஆன்மாவுக்கு முத்தி என்பது கிடைக்கும். தான் சைவ சித்தாந்தம் கூறுகின்ற முத்தி நிலை. இப்போ இதை எப்படி பார்க்கலாம் பாருங்க பிள்ளைகள். அப்போ இந்த ஆன்மா மும்மலங்களிலிருந்து விடுபட்டால் தான் எங்களுக்கு முத்தி என்பது கிட்டும். அப்போ விழிப்பு நிலையிலே கண்ட பொருட்களை கனவு நிலையிலே காண்கின்ற ஆன்மாவுக்கு தன் செயலாக தான் செய்வதற்கு ஒன்றுமே இல்லை. இதில் உங்களுக்கு ஆன்மாவுக்கு ஒரு பெயர் போடப்பட்டிருக்கு, கவனிச்சுக்கொள்ளுங்க. திண்டுறல். திண்டுறல் அதான் அதுக்கு என்ன, தன்வயமின்றி அவத்தை தான் என்னத்தை செய்கிறேன் என்றதை இந்த ஆன்மா உணர்வதில்லை. பாடலை கவனிச்சுக்கொள்ளுங்க. கண்டவற்றை நாளும் கனவில் கலங்கியிடும் திண்டுறலுக்கென்னோ செயல். அப்போ இந்த ஆன்மாக்குன்னு சொல்லி ஒரு செயலுமே இல்லை. இதில் ஒரு சைவ சித்தாந்த உண்மை வெளிப்படுத்தப்படுகின்றது. ஆன்மா எப்பொழுதும் ஒன்றை சார்ந்துதான் நிற்கின்றது. சரி பிள்ளைகள், நாங்கள் உயிரவ நிலையினுடைய 5வது பாடலுக்கு செல்வோம். கவனித்துக் கொள்ளுங்கள். பொறியின்றி ஒன்றும் புணராத பொந்தி கறிவென்ற பெயர் நன்றற. இந்த பாடலுடைய கருத்து உங்களுக்கு விளங்குறதோ? கொஞ்சம் கடினமாகத்தான் இருக்கின்றது. நாங்கள் அந்த பாடலுடைய கருத்தை பொருள் விளங்க பிரித்து பார்ப்போம் பிள்ளைகள். பொறியின்றி ஒன்றும் புணராத புந்திக்கு அறிவென்ற பெயர் நன்று அற. பொறியின்றி ஒன்றும் உணராத புந்திக்கு அறிவென்ற பெயர் நன்று அற. இப்போ இதில் பாருங்க, உங்களுக்கு பொறி, எங்களுக்கு இறைவன் 5 பொறிகளை தந்திருக்கிறார். என்ன 5 பொறிகளும்? மெய், வாய், கண், மூக்கு, செவி. இந்த 5 படங்களும் உங்களுக்கு நான் படமாக தரப்பட்டிருக்கு, கண்டித்து கொள்ளுங்க. இப்போ பாருங்க பிள்ளைகள், கண் செய்கிறத காது செய்யுமோ?
செய்யுமோ? இல்லை. அதே மாதிரி 5 புலன்களும் தங்களோட வேலையை தான் செய்வீங்க. இப்போ சொல்கிறார், ஒரு மாணவர்னு சொன்னால் நீங்கள் படிக்க வந்திருக்கிறீங்க, படிப்பு தான் உங்களுடைய எய்ம், அந்த உங்களுடைய லட்சியத்திலிருந்து நாங்கள் என்றைக்குமே விலகக்கூடாது. இப்போ இந்த ஆன்மாக்கள் என்ன, பொறியின்றி ஒன்றும் உணராது. இந்த 5 உதவி கொண்டுதான் ஆன்மா எந்த செயல் என்றாலும் செய்யும். ஆனால் இந்த 5 செயல்களும் செய்வதற்கு இறைவனுடைய திருவருள் வேணுமென்றதை நாங்கள் மறக்கக்கூடாது பிள்ளைகள். 5 உதவியின்றி ஒரு விடயத்தையும், எந்த ஒரு அற்ப செயலை கூடி ஆன்மா செய்ய மாட்டார். ஒரு விடயத்தையும் அறியாத இந்த ஆன்மாவுக்கு புந்தி, இதிலே ஒரு சொல்லி உங்களுக்கு தரப்படுறது, இது உங்களுக்கு கேள்வியில் கேட்கலாம். புந்தி என உமா சிவாச்சாரியார் திருவருட்பயிலும் கூறிய பொருள் எது? பசு அல்லது உயிரண்டு நீங்கள் அப்படி எழுதணும். அப்போ என்ன, 5 உதவியின்றி ஒரு விடயத்தையும் அறியாத இந்த ஆன்மாவுக்கு புந்திக்கு சித்துன்னு சொன்னால் என்ன, அறிவுடைய பொருள். நீங்கள் இறைவனும் ஆன்மாவை பற்றி படிக்க பிள்ளைகள் 3 பொருட்களை பற்றி படிச்சிருக்கிறீர்கள். ஒன்று சித்து, அடுத்தது அசித்து, சதசத்து. 3 பொருட்கள் நீங்கள் படிச்சுக்கிறீங்க. அதில் சித்து என்று சொன்னால் அறிவுடைய பொருள். அதில் அறிவுடைய பொருள் சொல்லிக்க, ஒன்று அறிவிக்காமலே அறியும் பொருள், அடுத்தது அறிவித்தால் மட்டும் அறியும் பொருள், அடுத்தது அறிவித்தாலும் அறிய மாட்டாத பொருள். இந்த அறிவிக்காமலே அறிகின்ற பொருள் தான் நீங்கள் படித்த 11 நிலையிலே வருகின்ற இறைவன். அதே மாதிரி அறிவித்தால் மட்டும் அறிகின்ற பொருள் தான் நாங்கள் இப்போ உயிரவை நிலையில் படிக்கின்ற ஆன்மாக்கள். அடுத்தது அறிவித்தாலும் அறிய மாட்டாத பொருள். இனி நாங்கள் படிக்க போகிற ஆணவத்தில் நாங்கள் அதை படித்து கொள்ளலாம். மும்மரங்கள்லையும் அந்த சிந்தனை நீங்கள் அறிவித்துக்கணும். அதுக்காக தான் சொல்வார்கள், என்ன சில மாணவர்கள் படிக்காமல் காலத்தில் கவனம் இருந்தால் என்ன சில ஆசிரியர்கள் பேசுவார், என்ன மரம் மாதிரி இருக்கிறான்னு சொன்னால் என்ன சொன்னாலும் இப்போ நாங்கள் பாருங்கள், எங்களுக்கு எல்லாம் அறிவு இருக்குது, ஓமன்று சொல்லுவோம், சிரிப்பம், ஒரு கதையை கதைப்பம், அப்படி என்று இல்லாமல் நாங்கள் மாணவர்களாக என்ன எங்களுடைய ஆன்மாட்டதுங்களுக்கு எல்லாம் அறிவு இருக்குது. ஆனால் நாங்கள் என்ன இந்த 5 இன்றி ஒன்றையும் அறிய மாட்டாதான். அதனால்தான் சொல்லப்படுகிறது, 5 உதவியின்றி ஒரு விடயத்தையும் அறிய மாட்டாத இந்த ஆன்மாவுக்கு சித்து என்ற பெயர். நன்று அற, என்ன நன்று இல்லை, நல்ல இல்லை என்று சொல்லுவார், நன்றற. அப்போ என்ன, இந்த ஆன்மாக்கள் எப்பொழுதும் 5 துணையுடனேயே தத்தமது விடயங்களை அறியும் தன்மை உடையன. அதுக்கு அப்படி வாய்க்க உங்கள் சோதனையிலே கேட்பார்கள், என்ன 5 அண்டா நீங்கள் அதுக்கு உடனே எழுதக்கூடிய இருக்கணும். என்ன 5 மெய், வாய், கண், மூக்கு, செவி. இந்த 5 ஊடாகத்தான் ஆன்மா அத்தனை விடயங்களையும் அறிகின்ற தன்மையுடையதாக விளங்குகின்றது. எனவே இந்த பொறியின்றி ஒன்றும் உணராத புந்திக்கு அறிவு என்ற பெயர் நன்று அற. அடுத்ததாக பிள்ளைகள், நாங்கள் எங்களுடைய 6வது பாடலுக்கு போவோம். இதில் பாருங்கள், உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு படம் தரப்பட்டிருக்கு, கவனித்து கொள்ளுங்க. அதில் ஒளியும் இருக்குது, இருளும் இருக்குது. நாங்கள் எந்த பக்கத்துக்கு போகிறோமோ அந்த பக்கம்தான் ஆன்மா சேர்ந்து கொண்டு இருக்குது. இப்போ மாணவர்களாகி நீங்களும் அப்படித்தான். என்ன, நன்றாக படிக்கிற மாணவர்களை சேர்கின்ற போது நாங்களும் நன்றாக படித்து கொண்டு இருப்போம். அதே மாதிரி கொஞ்சம் குறைந்த மாணவர்களை சேர்ந்தோம்னா எங்களுடைய அறிவும் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சு கொண்டு போடும். அந்த சிந்தனையை எங்களுக்கு என்ன சொல்வார்கள், சமயம் என்ற புள்ளிகள் வாழ்வியல் நெறி, வாழ்க்கை நெறி. நாங்கள் வையத்தில் எப்படி வாழ வேணுமோ அதை பற்றி எங்களுக்கு தெளிவுபடுத்துவது தான் இந்த 6வது பாடல். எங்களுடைய உயிரவை நிலையினுடைய 6வது பாடல் எங்களுடைய நிலையை நாங்கள் எப்படி கொண்டு போக வேண்டும் என்ற வாழ்வியல் தத்துவத்தை எங்களுக்கு புலப்படுத்துகின்றது. ஒளியும் இருளும் உலகு மலர்கண் தெளிவிலேனின் செய். விளங்குவ பாட்டு கருத்து உங்களுக்கு பாருங்க, எல்லாம் சேர்த்து இருக்கிறேன். ஒளியும் இருளும் உலகு மலர்கண் தெளிவிலேனின் செய். விளங்குதோ? அந்த பாடலை பாருங்க, நாங்கள் கருத்தை விளங்கு பிரித்து பார்த்தா நல்லாக உங்களுக்கு நன்றாக விளங்கும். ஒளியும் இருளும் உலகும் அவர் கண் தெளிவு இல்லையெனில் என்ன செய்ய முடியும்? ஒளியும் இருளும். இந்த பூமியிலே ஒளி இருக்குன்னு பாருங்க, சூரியன் வந்தோன்னா எங்களுக்கு ஒளி வந்துடும். அதே மாதிரி இரவு வந்தால் இருட்டு வந்துடும். அப்போ உலகத்திலே ஒளியும்
இருளும் உயிர்களுக்கு இயற்கையிலே அறிகின்ற தன்மை உண்டு. ஒளியால் விளங்கும் உலகம் ஒரு பொருளும் காட்டாத இந்த இருளுக்குள்ளே அகப்பட்டு இருக்கின்ற போது இந்த உயிரை இந்த இருள் மறைச்சு கொண்டிருக்கின்றது. அதனாலே இந்த ஆன்மா என்ன செய்து ஒன்றையும் உணர முடியாமல் தவித்து கொண்டிருக்கின்றது. இப்போ உண்மையிலே நாங்கள் ஒளியை நோக்கி ஓடிக்கொண்டு சென்றோம் என்றால் நாங்கள் ஒளி இருக்கிற இடத்தை போய் அடையலாம். அதே மாதிரி நாங்கள் என்ன சோம்பொறிகளாக ஒன்றிலே மக்கறை இல்லாமல் உணர முடியாமல் இருந்தோம் என்று சொன்னால் நாங்கள் என்ன செய்வோம், இருட்டுக்கெல்லாம் போய் சேருவோம். அப்போ அந்த எடுக்கிற பக்குவம் எங்கட கையிலான் பிள்ளைகள் இருக்குது. நீங்கள் ஒளியை நோக்கி ஓட வேண்டுமென்றால் என்ன நன்றாக கஷ்டப்போம். உங்களோட ஒளி என்ன பிள்ளைகள் பரீட்சையிலே நாங்கள் உயர்ந்த பொறுப்பேறை பெறுவதான் உங்களுடைய ஒளி. இப்போ பாருங்க, இப்போ உங்களோட வாழ்க்கை நல்ல நிலையிலே ஓடிக்கொண்டு போக வேணும். அதே மாதிரி இப்போ நாங்கள் ஒரு உயர்ந்த நிலை இல்லாமல் போனோம்னு சொன்னால் எங்களோட பரீட்சை பருவத்திலே நாங்கள் வீழ்ச்சி அடைந்து போவோம். அப்போ அது என்ன செய்யும், எங்களுக்கு இருட்டை நோக்கி எங்களை இழுத்து கொண்டு செல்லும். அப்போ நாங்கள் ஒளிக்கு போகணுமோ இருளுக்கு போகணும் என்ற வாழ்க்கை தத்துவம் தான் இந்த 6வது பாடலிலே உமாவதி சிவாச்சாரியாரால் எங்களுக்கு புலப்படுத்தப்பட்டிருக்கிறது. கவனிச்சு கொள்ளுங்க. ஒளியும் இருளும் உலகும் அவர்கள், நீங்கள் சிந்திக்கிறீர்களோ அதுதான். ஒளியும் இருளும் உலகும் அவர்கள் தெளிவு இல்லையெனின் என் செய்ய ஒன்றுமே செய்ய முடியாது. அப்போ ஆன்மா ஒளியை நோக்கி ஓடிக்கொண்டு செல்ல வேணும், இருளில் இருந்து விடுபட வேணும் என்ற உண்மை இந்த 6வது பாடலின் ஊடாக உயிரவை நிலையிலே உமாவதி சிவாச்சாரியார் எங்களுக்கு நன்றாக தெளிவுபடுத்தி உள்ளார். சரி பிள்ளைகள், நாங்கள் திருவருட்பயனிலே உயிரவை நிலையினுடைய 7வது பாடலை அவதானிப்போம். சத்தசத்தை சாரா தசத்தறியா தங்கண் இவை யுற்ற சதசத்தா முயிர். இப்போ இந்த கருத்து உங்களுக்கு விளங்கிச்சதோ? ரைட். நாங்கள் இந்த பாடல பொருளை விரித்து பார்த்தோம்னு சொன்னால் பிள்ளைகள் உங்களுக்கு அது மிக இலகுவாக விளங்கும். சத்து அசத்தை சாராது அசத்து அறியாது அங்கண்ணிவை உய்த்தல் சதசத்தா முயிர். இந்த பாடலிலே நாங்கள் முக்கியமாக 3 பொருட்களையும் ஒன்றாக காணலாம். சத்துன்னு சொன்னால் அறிவிக்காமலே அறிகின்ற பொருள். அறிவிக்காமலே அறியும் பொருள் எது? பதி, கடவுள், தலைவன், பசுபதி, எத்தனையோ பேர் சொல்லலாம். அதே மாதிரி சத்து. அசத்துன்னு சொன்னால் அறிவற்ற சடப்பொருள். இந்த சடப்பொருளை சைவ சித்தாந்த இலக்கியங்கள் 14 பல பெயர்களாலே சொல்லுகின்றன. என்ன? அசத்து, அசித்து, மலம், தலை, கட்டு, அப்படியே சொல்லிக்கொண்டு போகலாம். சத்து, அசத்து, சதசத்து. சதசத்தை பற்றி தான் நீங்கள் இந்த உயிரவ நிலையில முக்கியமாக படித்துக் கொண்டிருக்கணும். சதசத்தா என்ன பிள்ளைகள்? உயிர். சைவ சித்தாந்த கோட்பாட்டிலே முக்கியமாக முன்வைக்கப்பட்ட பெயர்களிலே இந்த சதசத்து, பசு, இந்த 2ஐயும் நீங்கள் மறக்கக்கூடாது பிள்ளைகள். இப்போ சைவ சித்தாந்த கோட்பாட்டில் பாருங்க, பதி, பசு, பாசம். பசுன்னு சொன்னால் என்ன? சார்ந்ததன் வண்ணம். எங்கே நாங்கள் நிற்கிறோமோ அங்கே நோக்கி ஓடிக்கொண்டு போவோம். அதுதான் இந்த பாடலே எங்களுக்கு சொல்லப்படுது. சத்து, பதி, அசத்து, மலம், ஆணவம், கன்மம், மாயை, சதசத்து. இந்த உயிர் என்ன? சத்து அசத்தை சாராது. இந்த 5 விரலையும் மாற்றிக் கொள்ளுங்கள். இப்போ நாங்கள் முதல் படிக்க மொத்தம் கவனிச்சு பாருங்க. சத்து அசத்தை சாராது. இந்த 5 விரலை பாருங்க. இதை நாங்கள் கடவுள் முதலே உங்களுக்கு சொல்லி தந்தனான். இது ஆன்மான்னு சொல்லி தந்தனான். இது ஆணவம், கன்மம், மாயன்னு 3 சொல்லி தந்தனான். இந்த 5 விரலையும் கவனிச்சு கொள்ளுங்க. சத்து எது? இறைவன். இந்த பதியாகிய இறைவன் அசத்தை சாராது. இந்த அசத்துட்ட போக மாட்டார். ஏன் இவர் அறுவடைய பொருளே நிஞ்ச போறார்? போவரோ? இப்போ கட்டிக்கார ஒரு புள்ள 100 மார்க்ஸ் இருக்கிற புள்ள மார்க்ஸ் உரிய விரும்புமோ? ஒரு நாளும் விரும்பார். அப்போ சத்து அசத்தை சாராது. இந்த பதியாகிய இறைவன் மலங்களை ஒருபோதும் சார மாட்டார். அதே மாதிரி இந்த மலங்கள், அசத்துரிய மலங்கள், அதுக்கு என்ன அறிவு இருக்கோ? அது போகுமோ? இல்லை, போகவே மாட்டுது. அப்போ இந்த அசத்து என்ன செய்யும்? மற்ற பொருட்களோட போய் சேராது. மற்றது ஆன்மா, சதசத்து. பாருங்க, இந்த ஆன்மா இஞ்சையும் ஓடுது, இஞ்சையும் ஓடுது, 2 பக்கம் மூடிக்கொண்டு இருக்கு. பாருங்க, நாங்கள் அப்படித்தான். யார் கூப்பிடுறோமோ அந்த பக்கம் மூடிக்கொண்டு இருப்போம். சத்து அசத்தை சாராது. சத்து என்ன? இறைவனை வந்து அடையும். அப்போ ஆன்மாவுடைய நிலை என்ன? ஒருபோதும் தனித்து இயங்குவதில்லை. சத்தாகிய பதி அசத்தாகிய பாசத்தை பற்றாது, ஒருபோதும் பற்றாது, சேராது. பாசம் அறிவித்தாலும் அறிய மாட்டாது. அது ஒரு சடப்பொருள்.
இந்த இரண்டையும் பொருந்தி இருப்பது பசு என்ற உயிராகும். அதாவது உயிர்கள் எப்பொழுதும் சார்ந்ததன் வண்ணமாகவே நிற்கும். சரியோ பிள்ளைகள்? மீண்டும் நாங்கள் அடுத்த பாடத்திலே மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுகின்றேன்.